பெரிய பெரிய வாழ்த்துக்கள் ஒட்டுமொத்த குழுவுக்குமே. இந்த படம் ஜூன் 6ஆம் தேதி திரையரங்குகள்ல வெளியாகுது. உங்களுடைய ஆதரவும் அன்பும் கண்டிப்பாக இந்த படத்துக்கு தேவை. இந்த படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் இங்க இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், ஆக்டர்ஸாக இருக்கட்டும், பல விஷயங்கள் சொன்னாங்க. அதை சொல்லிட்டேன் சார், வீடியோக்கான மொமெண்ட் சொல்லிட்டேன். சோ கேமரா பாருங்க சார். ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் யூனியனில் இருந்து செயல் வீரர்கள் அணி இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. அவரோட டைரக்டோரியல்ல முதல்ல வர படம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு வேண்டிக்கிறேன். மேலும் மேடையில் இருக்கிற அத்தனை பேருமே நம்மளோட சீனியர்ஸ் அண்ணன்கள் எல்லாருமே இருக்காங்க. சீமான் அண்ணனுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லா புதுப்படம் வெளியே வரும்போதோ எந்த இது வரும்போதோ அவங்களோட அரசியல் இவ்வளவு இதுக்கு இடையிலையும் அந்த படங்களை பார்க்குறதுக்கு ஒரு டைம் கொடுத்து அந்த குறிப்பிட்ட ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வாழ்த்து சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண வேலை இல்லை. அதை எப்போவுமே சீமான் அண்ணன் செஞ்சிட்ருக்காங்க. கடைசியாக என்னோடய மத்தகம் பார்த்துட்டு அண்ணன் பேசின அந்த வார்த்தைகள் எனக்கு ரொம்ப ரொம்ப உற்சாகமாக இருந்தது. இப்படி ஒரு இதுக்குள்ளே இருந்துட்டு அரசியல்லையும் இவ்வளோ ஆக்டிவாக இருக்கும்போது டைம் கிடச்சி அடுத்த இண்டஸ்ட்ரியும் கவனிச்சுட்டே இருக்கிற இந்த ஒரு இது வந்து எங்களை போன்ற அடுத்து வரக்கூடியவங்களுக்கு பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி அண்ணன். வந்து எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாமல் நானும் தர்புகா சிவாவும் இணைந்து ஒர்க் பண்ணும்போது என்னை நம்பி எனக்காக பாடல் எழுதி கொடுத்தாரு. நான் ஒவ்வொரு மேடையிலையும் அவருக்கு நன்றி கடன்பட்டுருக்கிறேன். ஆனாலும் இந்த தடவையும் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி என்ன, என்றைக்குமே நான் அதை மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றி என்ன. மற்றும் படக்குழுவினர், படத்தில் நடித்த அத்தனை நடிகர்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தால் இன்னும் நிறைய இதேமாதிரி படம் வரும். பத்திரிகையாளர் அனைவரும் அதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். நன்றிங்க. இதோட ஒரு 10-15 படங்கள் இசை வெளியீட்டாக அண்ணன் வந்து சிறப்பு சேர்த்திருக்காரு. எப்பயுமே நீங்கள் வந்து சினிமாவோட இலக்கமாக தான் இருக்கீங்க. அரசியலுக்கு போனாலே சினிமா ரத்தம் ஓடிட்டு இருக்கு வந்துட்டீங்க. முதல்ல உங்களுக்கு நன்றி. விமல் சார், ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதில் எங்கள் இயக்குனர் அண்ணன் யாருக்கண்ணனுடைய பொண்ணு கதாநாயகனாக நடித்து அவங்க கூட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம இயக்குனரை பற்றி பேசணும். காலையில் திண்டுக்கல் சிறுமலைக்கு திடீர்னு கூப்பிட்டாரு. நம்ம மேனேஜர் அண்ணன் கூப்பிட்டு நாளைக்கு காலையில் வந்துடுங்கன்னு. என்னென்ன திண்டுக்கல் சிறுமலையில் சுட்டி உடனே முதல் நாள் நைட்டு எப்படிங்க நைட்டு கூப்பிட்றீங்க, என்ன டிக்கெட் போட்டுருங்க வாங்க அப்படின்னு ட்ரெயினில் கூப்பிட்டு போவாங்க. அங்கே உடனே வண்டி பிக்கப் பண்ண இவ்வளோ ஆர்கனைஸ்டாக ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் அழகாக பண்ணி எங்களை அப்படியே கூப்பிட்டு போவார். அந்த ரூமில் ஏதாவது ரூம்னு அலர்ட் பண்ணி அழகாக வைப்பாங்க. உடனே டைம் சொல்லுவார். எத்தனை மணிக்கு வந்தார்? 7 மணிக்கு. அவர் 9 மணிக்கு வர சொல்லுங்க போதுன்னுவார். கரெக்டு டயத்துக்கு போனதுமே இதுதான் சீனு. இது ஒரு டைலாக் எக்ஸ்ட்ரா பேசினா கூட இல்லை வேணும், நான் அந்த எடிட்டிங்கில் போயிடுவேன். ஷார்ப்பாக பொண்ணு டேரக்டர்கிட்ட இருந்து தப்பிச்சு நான் வந்து ஒரு டைலாக் கூட எக்ஸ்ட்ரா பேச முடியும். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக அழகாக இவ்வளோதான் போதுன்னு மெஷர் பண்ணி வாங்கினார். அவருக்கு உறுதுணையாக நம்ம கேமராமேன் ஐயோ நினைச்சே பார்க்க முடியாது. அங்கே சிறுமலையில் வந்து அப்படிப்பட்ட இடத்துல ஹைட்டில் கிரெயின் கொண்டு போக முடியாது. கிரெயின் ஷாட் எடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஒன்று ஒரு லைட்டுடைய ஸ்டாண்டு மேலே இன்னொரு லைட் ஸ்டாண்டை வச்சு அதுக்கு மேலே கேமரா வச்சு இதான் கிரெயின் எடுக்கிறாரு. சார் கிரேட். உங்களோட பணியாற்றுறது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா எவ்வளோ படங்கள் அங்கேயும் மூவ் பண்ணிருக்கேன். பட் கொடுத்த இடத்துல அவ்வளோ பர்ஃபெக்டாக அவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்துறீங்க. அப்புறம் என்னைய கூட கொஞ்சம் நல்லா காமிச்சிருக்கீங்க. கூட சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம திரையுலகத்தை சேர்ந்த அத்தவர்களும் பாராட்ட வந்திருக்காங்க. இந்த படம் மாபெரும் வெற்றி பெறுங்கிறதுல எந்த ஐயம் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு சீனும் செதுக்கி எடுத்திருக்காரு. இயக்குனர் வந்து என்னை வந்து நடிக்க சொல்லும்போது கொஞ்சம் ஓவரா பண்ண வேண்டாம் அப்படி குறைங்க இன்னும் கொஞ்சம் நம்மளை போட்டு விலங்கு போட்டு இழுத்தது மாதிரி தன்னுடைய கட்டுக்குள்ளே கொண்டு போய் நடிக்க வச்சாரு. அதே மாதிரி எல்லா கேரக்டரையும் அதே மாதிரி அண்ணன் பாஸ்கர் அண்ணன் எனக்கு அப்படி ஒவ்வொரு டைம் என்கரேஜ் பண்ணி அது பண்ணுங்கண்ணே இது பண்ணுங்கண்ணே நம்ம ரூம் பக்கத்துலேயே இருந்துட்டு இதை சாப்பிடுங்கண்ணேன்னு சொல்லி உண்மையிலேயே ஒரு குடும்பமாக அங்கே ட்ராவல் பண்ணோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.
அந்த குடும்ப டிராவலில் இன்னைக்கு வந்து இசை விஜய் லெவலில் இந்த காலத்துக்காக ஷூட்டிங்லேருந்து அவசரமாக ஓடி வந்து லேட்டாக வந்ததுக்கு முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதை தாண்டி இந்த படம் நிச்சயமாக மிகப்பெரிய நல்லா தான் இருந்தது. ஆனால் நான் வந்து விமல் ராஜா. இந்த படம் பண்ணும்போது நிறைய இடத்துல நிறைய கன்ஃபியூஷன் வரும். இந்த விமலா அந்த விமலா, விமல்னு. அப்போ வந்து விமல் அண்ணன் தான் ஒரு நாள் சொன்னார், என்னப்பா ஃபுல் நேம் என்ன, விமல் ராஜா தானே, சரி விஆர்னு வச்சுக்கோன்னாரு. நானே ரொம்ப நாளாக அந்த ஐடியாவில் தான் இருந்தேன். சரி ஒரு எம்ஜிஆர் எஸ்டிஆர் அந்த வகையில் நம்மளும் விஆர்னு ஒரு என்ட்ரி கொடுக்கலான்னு நானே வச்சுக்கிறது கொஞ்சம் கூச்சமாக இருந்தது. விமல் அண்ணன் அதை வச்சு கொடுத்ததும் சரி இதான் நமக்கான சான்ஸு அப்படின்னு வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி நான் வந்து ரொம்ப இயர்ஸ் முன்னாடி சைல்டு ஆர்டிஸ்டாக என்ட்ரி ஆனேன். அப்போ வந்து எம்எஸ் பாஸ்கர் சாருக்கு பையனாக ஒரு கேரக்டரில் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணேன். சரி அப்போதுலேருந்து இந்த விமல்ன்ற பேரை அப்படியே பிடிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் அண்ணன் வந்ததுனால இப்போ வந்து விஆர்னு வந்துட்டேன். அப்புறம் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தில் வந்து நான் சலீம்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். பரமசிவன், ஃபாத்திமா, இந்து, கிறிஸ்டின் இவங்க மத்தியில் சலீம்னு ஒரு முஸ்லீம் கேரக்டர் பண்ணியிருக்கேன். நிறையா கண்டென்ட் இருக்குது, நிறையா செமையாக இருக்கும். நான் முஸ்லீமு, என்னோட பேர் வந்து ஜெனிஃபர்னு, அவங்க வந்து கிறிஸ்டின்னு. அது மாதிரி எங்கள் 2 பேர் பேர் வந்து வேறு வேறு மதம். அதே மாதிரி ஹீரோயினும் வேறு வேறு. அது மாதிரி நிறையா கண்டென்ட் இருக்குது. ஒரு மாதிரி பார்க்கும் போது உங்களுக்கு நல்ல கண்டிப்பாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். அப்புறமா இங்கே வந்து நான் கண்டிப்பாக சினிமாட்டோகிராஃபர் சார் சுகுமார் சாருக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவர் தான் இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். மேடையில் வீட்டிருக்கக்கூடிய கவிஞர் ஏகாதசி அவர்களுக்கும், இசையமைப்பாளர் தம்பி தீபன் சக்கரவர்த்தி அவர்களுக்கும், தம்பி பிரசாத் முருகேசன் அவர்களுக்கும், ஏனப்பண்ணன் அவர்களுக்கும், மனோஜ்குமார் அண்ணன் அவர்களுக்கும். ஒரு படத்தை வந்து 100 தடவைக்கு மேலே நான் பார்த்துருக்கேன், இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் பார்ப்பேன். அந்த வசனங்கள் மூலமாக அந்த சீற்றத்தை பார்க்க முடிந்தது. இன்று நேரடியாக ஸ்டேஜில் பல ஸ்டேஜுகளில் அவருடைய சீற்றத்தை கேட்க முடிகிறது. என்னுடைய அன்பு பங்காளி, நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர், என்னுடைய பங்காளி, அன்பு பங்காளி சீமான் அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த படத்துக்கு கூப்பிட்டதே ஒரு விசித்திரமா கூப்பிட்டாப்புல என்னாச்சு. இதுல ஒரு ஃபாதர் கேரக்டருக்கு நீங்க நடிக்கணும். நீங்க முதல்ல யாருன்றத சொல்லுங்க, அதுக்கு அப்புறமா நான் இல்லை நீங்கள் திருநெல்வேலி பாஷையில் நல்லா பேசவில்ல, நல்லா பேசுவேன், ரைட்டு, யாருன்னே சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஃபாதர் கேரக்டர்ன்றீங்க, என்ன ஏது, நான் எசக்கி காரணம் பேசுகிறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறமா தம்பி சுகா அவர்கள் சொன்னார், நமக்கு ரொம்ப வேண்டியவங்க நினச்சி பண்ணுங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா நான் ஆஃபீஸுக்கு போய் பார்த்தேன், கேரக்டர் சொன்னாங்க. ஒரு ஃபாதராக இருந்தாலும் கொஞ்சம் புரட்சிகரமாக பேசக்கூடிய ஒரு கேரக்டர். இதில் அவர் மனோஜ்குமார் என்ன சொன்னார், வேண்டாம் வேண்டாம் அதெல்லாம் பேசாதீங்க, எடிட்டிங்கில் வெட்டிடுவேன்னார். எடிட்டிங்கில் வெட்ட மாட்டேன், நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி அவர் பேச வச்சு அது சென்சாரில் வெட்டி விட்டாங்க. 2 நல்ல கேரக்டர், 2 நல்ல டைலாக்கு, அருமையான டைலாக்கு, 2 டைலாக்கு. அது வேண்டாம், இங்கே சொல்கிறது அவ்வளோ நல்லா இருக்காது. அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர். இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, மனோஜ்குமார் என்ன சொன்ன மாதிரி வந்து சிறுமலையில் வந்து எங்கள் ஷூட்டிங் குரூப் மட்டும் இல்லாமல் அந்த ஊரே வந்து ஒரு ரிலேஷன் மாதிரி, நல்ல ஒரு அருமையான ஒரு கிளைமேட்டு, நல்ல வந்து ஒரு ஷூட்டிங்கில் வந்து அருமையான சீன்ஸு, கொஞ்சம் கூட அலுப்பு தெரியாத அளவிற்கு ஒரு அற்புதமான ஒரு ஷூட்டிங் விஷயம், ரொம்ப நல்லா இருந்தது. இது எல்லாத்தையும் விட பெரிய சந்தோஷம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்க, இந்த படத்தில் நான் ஃபாதராக நடிச்சுட்டு வந்தேன். அக்டோபர் 31 அன்னைக்கு கிராண்ட் ஃபாதர் ஆகிட்டேன். என்னுடைய மகளுக்கு ஒரு மகள் பிறந்து என்னை தாத்தாவாக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த படம் தாத்தாவாயிட்டேங்கிறதுக்கு இவ்வளோ கேட்டதில்ல. ஆமாம் ஆமாம், நிச்சயமா தாத்தாவானதுலேயே மகிழ்ச்சி தான், நிச்சயமா. அவ்வளோ ஒரு சந்தோஷம் நிச்சயமாக இந்த படத்தில். அதுலேயும் இல்லாமல் இந்த ஃபங்க்ஷனுக்கு தம்பி சாட்டை அவர்களும் தம்பி சுகா அவர்களும்
என்னுடைய பங்காளி செந்தமிழர் சீமான் அவர்களும் வந்திருப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த படத்திற்கு மிகப்பெரிய தமிழர் நாம் தமிழர் அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் இயக்குனர் அவர்கள். நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தெரியுங்களா, நீங்கள் தான் வீட்டுக்கு நாங்களாம் காட்டுக்க போகிறோம். தம்பி யாருக்கு மேடை தெரியும்ல, இது அவர் குரல் மட்டும்தான் கேட்கணும். ஓகே, மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள், PRO நிக்கில் முருகன், மேனேஜர் முருகேசன். முருகேசா, நீ என் மகனானி, எங்க இருக்கிறாய்? அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்கும் அளவிற்கு நான் செந்தமிழன் சீமான் இல்லை. தயவு செய்து நீங்களே ஒரு தடவை கை தட்டிருங்கப்பா. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் பரமசிவன் பாத்திமா அந்த குழுவிற்கு தான் போய் சேரும். செந்தமிழன் சீமான் சார், அண்ணா வணக்கம். பரமசிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு கேட்டது, சீமான் சௌக்கியமா? இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, இசக்கி சொன்னது. அதில் இல்ல, இதில் அர்த்தம் உள்ளது. இயக்குனர் திரு இசக்கி கார்வண்ணன் அவர்களிடம் நான் கேட்டேன், சார் நம்ம படத்திற்கு இசை வெளியீட்டு விழாவுக்கு யார் சிறப்பு விருந்தினரா வருது அப்படின்னு. அப்போ இயக்குனர் சொன்னாங்க, 2 சிறப்பு விருந்தினர் வராங்க, ஒன்னு சீமான், இன்னொன்னு கூல் சுரேஷ் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துல ஒரு திருத்தம். என்ன திருத்தம்னா, சிறப்பு விருந்தினர் என்றால் அது சீமான், சிரிப்பு விருந்தினர் என்றால் அது கூல் சுரேஷ். அதற்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்னா, சீமான் என்றால் எழுச்சி, கூல் சுரேஷ் என்றால் குளிர்ச்சி, நாம் தமிழருக்கு உண்டு வளர்ச்சி. அது மட்டும் இல்ல, நான் எதுக்கு சீமான் அண்ணன் வந்து இந்த இடத்துல ஏதோ ஜாலரா போட்டு ஏதோ பெருமையா பேசுறாரு போல அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். கமெண்ட்ல சில பேர் கூட அது மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த பரமசிவன் பாத்திமா அந்த படத்திற்கு உண்மையிலேயே தகுதியான ஒரு மனிதர் என்றால் அது செந்தமிழன் சீமான் அண்ணன் மட்டும்தான். தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள யாரை எடுத்துட்டாலுமே சரி, இந்த பரமசிவன் பாத்திமா படத்திற்கு இசை வெளியீட்டு விழாவிற்கு வரக்கூடிய தகுதியான ஒரே மனிதர் அது செந்தமிழன் அண்ணன் சீமான் அவர்கள் தான். காரணம், பாத்திமா பரமசிவன், பரமசிவன் பாத்திமா, பரமசிவன் ஆண், பாத்திமா பெண். தமிழகத்தில் 234 தொகுதிகளிலுமே புரிஞ்சிருக்கும் நினைக்க, 234 தொகுதியிலுமே சரிசமமாக ஆண் 117, பெண் 117 கொடுத்தாங்களா? இப்ப சொல்லுங்க, பரமசிவன் பாத்திமா அந்த படத்திற்கு இசை வெளியீட்டு விழாவிற்கு ஒரே தகுதியான மனிதர் என்றால் அது செந்தமிழன் அண்ணன் சீமான் அவர்கள் தான். அதே மாதிரி இந்த படத்துல இசக்கி கார்வண்ணன் அவர்கள், இயக்குனர் அவர்கள் நிறைய டயலாக், அது நம்ம பார்க்கும்போது நம்மள அறியாமலே கண்டிப்பா நீங்க படம் பார்க்கும்போது தெரியும் பாருங்க, அந்த கூஸ் பம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்களே அது நடக்கும். காரணம், நானே அதுல சில வசனங்களை பேசியிருக்கேன், அவர் சாருக்கு சொல்லி கொடுத்ததுதான். மத பிரச்சனைன்னு சொல்லாதீங்க, 2 மனிதர்களுக்குள்ள பிரச்சனைன்னு சொல்லுங்க அப்படின்னு ஒரு வசனம் வரும். ஜாதி பிரச்சனைன்னு சொல்லாதீங்க, இது ஜனங்களுக்குள்ள பிரச்சனைன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த படத்துல வசனங்கள் வரும். அப்படி இன்று
மக்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு அந்த படத்தை இயக்கி வசனமும் எழுதி தயாரிச்சு இருக்கிறாரு இயக்குனர் இசக்கி கார்வண்ணன் அவர்கள். அவருக்கு என் மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி ஒரு வார்த்தையும் சொன்னாங்க, தலைவா இந்த படத்துல நீங்க வந்து செகண்ட் ஹீரோ அப்படின்னு. அது உண்மையா பொய்யான்னு தெரியல. அப்படி சொன்னாதான் இவன் வந்து ப்ரமோஷன் எதுவும் பண்ணுவான் அப்படின்றதுக்காக சொன்னாங்களான்னு தெரியல. இருந்தாலும் சார், இந்த படத்துல நான் நடிச்சிருக்கேன். கண்டிப்பாக என் உடல் பொருள் ஆவி அனைத்தும் இந்த பரமசிவன் பாத்திமாக்கு கண்டிப்பாக அர்ப்பணிச்சது தான் அப்புறம். அதே மாதிரி படத்தின் ஒளிப்பதிவாளர் சுகுமார் சார் இந்த படத்துல ஒளிப்பதிவு மட்டும் கவனிக்காம நல்ல அற்புதமான நடிப்பையும் கொடுத்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அடுத்த பிரகாஷ்ராஜ் அவர்களாக வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எங்க அவரு வாங்க. எதுக்காக இது சொல்றேன்னா, ஷூட்டிங் ஸ்பாட்ல சொன்னாரு, தலைவா அடுத்து நான் ஒர்க் பண்ற படத்துல எல்லாத்துலயும் நீங்க இருப்பீங்க, எல்லாத்துலயும் இருப்பீங்கன்னாரு. 3 படம் ஒர்க் பண்ணிட்டாரு, இது வரைக்கும் கூப்பிட காணோம். இல்ல இந்த மாதிரி இடத்துல சொன்னாதான் போன் பண்ணி சொன்னா அது சரியா இருக்காது இல்லையா. அதே மாதிரி படத்தின் கதாநாயகன் கமல் அவர்கள், விமல் அவர்கள். இல்ல அந்த கமல் விமலுக்கு ஒரு காரணம் இருக்கு. விமல் அவர்கள், அவரை பத்தி சொல்றதுக்கு ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா, ஷூட்டிங் ஸ்பாட்ல அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு விஜய் சார் அப்படி இருப்பாரு. அதே மாதிரி விமல் அவர்களும் தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு இருக்காரு. கூப்பிட்டாக்க ஷாட்டுக்கு வராரு, இல்லைன்னா போய் பேசாமல் உட்காந்துறாரு. அப்படி ஒரு அற்புதமான மீது நான் ஃபஸ்ட்டு அவர் கூட தான் அந்த படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ வாழ்த்துக்கள் விமல் சார், வாழ்த்துக்கள். அந்த தம்பி உன் பேர் நம்ம விஆரா? விஆர். அந்த தம்பி வந்து என் பக்கத்தில் உட்காந்துருக்கும் போது நான் எழுதிட்டு இருந்தேன், ஏன்னா என்னையும் கொஞ்சம் நல்லா பில்டப்பாக சொல்லுங்கண்ணா அப்படின்னா. ஆனால் அவன் பேசும்போது அது சொல்லியிருக்கனால அது சொல்ல காணாம். இருந்தாலும் பரவாயில்ல. அந்த தம்பி விஆர் இந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்கான். அந்த பொண்ணு கூடயே சுற்றின்னு இருப்பான். அவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் மிகப்பெரிய நன்றி இயக்குநர்களுக்கும் இசையமைப்பாளர் உங்கள் பேர் என்ன சார்? தீபன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. ஏன்னாக்க நான் ஆடுற மாதிரி ஒரு பாட்டு போட்டு கொடுத்துருக்கீங்க, மிக்க நன்றி. ஏன்னா என்னையும் இந்த மாதிரி ஆட முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு 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 பேர் ஒன்று கொடுத்து, அந்த பேர் வந்திருக்காங்களா? அதெல்லாம் வரவனான்னு இருப்பீங்களா? கூல் சுலேஷ் வளர்ச்சி பிடிக்காதாப்பா? என்ன பாலா? ஆமா ஆமா, சிவசிவாய. அப்புறம் இந்த படம் வந்து ஜூன் 5ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி இயக்குனர் அவர்கள் என்கிட்ட சொன்னாங்க. உடனே எனக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி போச்சு. ஏன்னா அன்னைக்கு தான் தக்லை படம் ரிலீஸ் ஆகுது. அப்போ நான் வந்து சார்கிட்ட கேட்டேன், சார் அன்னைக்கு தான் தக்லை படம் வருது, அப்போ கமலுக்கும் விமலுக்கும் போட்டியா அப்படின்னு கேட்டேன். ஐயோ அப்படிலாம் இல்லை சார் அப்படின்னாரு. அப்போ சிம்புவுக்கும் கூல் சுரேஷுக்கும் போட்டியா அப்படின்னா, ஐயோ அப்படிலாம் இல்லை சார் அப்படின்னாரு. நான் வந்து இயக்குனர் அவர்களிடம் ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் ஒன்று வைத்தேன். என்னன்னாக்க, அன்னைக்கு என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் நடித்த படம் வருது, அதனால நீங்க ஒரு நாள் தள்ளி ஜூன் 6ஆம் தேதி வைங்க அப்படின்னு சொன்ன அந்த வேண்டுகோளை ஏத்துட்டாரு. ஏன்னா இதுதான் என் தலைவன் எஸ்டிஆருக்கு நான் செய்யும் கைமாறு. இது வந்து பெரிய போட்டி எதுவும் இல்லை, இருந்தாலும் என் தலைவனை நான் இப்படிதான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் சொல்றேன். என்னைக்குமே வெந்து தணிந்தது காடு, வெந்து தணிந்தது காடு, சீமானனுக்கு வணக்கத்தை போடு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், கமல் சார், நீங்க வந்து உலக நாயகனாக இருந்து விண்வெளி நாயகனாக மேல ஒரு படி போயிட்டீங்க. அந்த உலக நாயகன் அந்த பட்டம் வந்து இப்ப வெற்றிடமா இருக்கு. என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களுக்கு அந்த உலக நாயகன் பட்டத்தை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்று முதல் உலக நாயகன் என்றால் அது சிலம்பரசன், விண்வெளி நாயகன் என்றால் அது கமலஹாசன். விண்வெளி நாயகன் என்றால் அது கமலஹாசன், உலக நாயகன் என்றால் அது சிலம்பரசன். என்னவோ சொன்னீங்கப்பா, கேட்கலவா? பரமசிவன் பாத்திமா வருகின்ற ஜூன் 6, கொஞ்சம் பாத்துமா. நன்றி 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 நன்றி.
ஓகே 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 அம்மா அடுத்து ஆரம்பிச்சிடலாம். இல்லை இல்லை, நான் இந்த இடத்துல ஒரு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ நிறையா பேர் நினைக்கிறான் என்னவோ அப்படி போட்டு அப்படி வந்து நிற்கிறானடா அப்படின்னு. அதை பற்றிலாம் நான் எதுவும் கவலைப்படலாங்க. இதே நான் ஒரு 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 படத்தில் போட்டு நான் ஆடி இருந்தால் என்ன ரசிப்பேன்? சினிமாவில் காதலிச்சா ரசிக்குதப்பா உள்ளம், நிஜ வாழ்க்கையில் காதலிச்சா பறிக்குதப்பா பள்ளமா? சொல்லுங்க. இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு இப்பவும் சொல்றேங்க, இப்பவும் சொல்றேன் வேணாம் அது சொன்னா சொல்லித்தான். ஏன்னா கூல் சுரேஷ் இருக்கிற இடம் எப்பவுமே ஒரு 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 கலகலப்போட தான் இருக்கணும். நிறைய பேர் கமெண்ட்ல அது இதே சொல்லுவீங்க. செந்தமிழர் அண்ணன் சீமான் அவர்கள் இருக்காங்க, அவர் சொன்ன வார்த்தையை தான் இப்ப நான் சொல்றேன். வேர்க்காமல் விளையாட முடியாது, விமர்சனம் இல்லாமல் வளர முடியாது. அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னதுதான். நான் அதை இன்ன வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். சரிங்களா? நிறைய பேர் நினைக்கிறான் என்னப்பா இவர் வந்து ஏதோ கோமாளி வேஷம் போட்டுட்டு இருக்காரு அப்படின்னு. நான் கோமாளி இல்லைங்க, இன்னை வரைக்கும் ஏமாளி. என்னை எத்தனை இயக்குநர்கள் ஏமாத்திருக்காங்க தெரியுமா? எத்தனை தயாரிப்பாளர்கள் என்னை ஏமாத்திருக்காங்க தெரியுமா? ஒரு ஒரு படத்துக்கும் கதாநாயகன் கதாநாயகி அவங்க இவங்க எல்லாரையும் நடிக்க வச்சு அதை பண்ணி இதை பண்ணிட்டு வெள்ளிக்கிழமை மணிக்கு என்கிட்ட சொல்லுவாங்க, சார் நான் தெரியாம அவரை புக் பண்ணிட்டேன், தெரியாம இவங்களை புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அப்போ என்கிட்ட சொல்லுவாங்க, சார் நீங்க தான் வந்து கொஞ்சம் ஏதாவது இது பண்ணுங்க, நான் உங்களை அடுத்த படத்துல அதை பண்றேன் இதை பண்றேன்னு. இப்பவும் சொல்றேன், நான் கோமாளி இல்லைங்க, ஏமாளி. பாடல் வெளியீட்டு விழா என்றாலே இசையமைப்பாளர் தான் அதனுடைய நாயகன். ஒரு சிறு வயது மிக நேர்த்தியாக இசை, அந்த இசையை கேட்கும்போதே ஒரு உற்சாகம் பிறக்குது. நான் என்னுடைய தம்பி கார்வன் கூட சொல்லிட்டு இருந்தேன், ரொம்ப நல்லா இசையமைச்சிருக்கிறார். அது குறிப்பா அந்த திருமண விழாவில் நடக்கிற வந்திருக்க அந்த பாட்டும் சரி, சிவனடியார்கள் ஆடுகிற அந்த பாடலும் சரி, மிக செறிவா அந்த பாட்டை தந்திருக்கிறார். அதுக்கப்புறம் கேட்ட ஒரு பின்னணி இசையுமே ரொம்ப திறம்பட செய்திருக்கிறதா சொன்னாங்க. இப்படி ஒரு இளம் வயதில் இவ்வளவு திறமை மிக்க ஒரு இசைக்கலைஞரை பார்ப்பது ரொம்ப வியப்பாகவும் பெருமையாகவும் இருக்கு. தம்பி தீவன் சக்கரவர்த்திக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். பாடலுக்கு மெட்டுக்கு எழுதுவது என்பது ஒரு எவ்வளவு கடினமானது என்பது தெரியும். அதில் என்னுடைய தம்பி ஏகாதேசி ரொம்ப இளம் வயதிலிருந்து நான் அறிவேன், என்னையும் அவன் அறிவான். கம்யூனிச இயக்கங்களில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கங்கள் நடத்துகிற கலை இரவுகளில் தான் நான் என் தம்பியுடைய ஐக்கோ எல்லாரும் நாங்கள் இணைந்தோம். இணைத்தது ஒரு கொள்கை உறவு, அதை தாண்டி எங்களுக்கு இரத்த உறவு எல்லாம். நம்பி கார்வண்ணன் குறிப்பிட்டது மாதிரி ஏகாதேசி என்றாலே அந்த ஆத்தாவும் சேல அந்த ஆகாயத்தை போல பாடலை யாரும் மறக்க முடியாது. அது இந்த தமிழ்நாடு தாண்டி உலகம் முழுமைக்கும் போய் சேர்ந்த ஒரு உன்னதமான ஒரு காவிய படைப்பு தான் சொல்லணும். தாயினுடைய அன்பை அந்த சேலையை வச்சு அவன் சொல்லியிருக்கிற விதம் வந்து அவன் ஆகச்சிறந்த கவிஞன் என்பதை காட்டும். அதுக்கப்புறம் நிறைய திரைப்படத்துல பாடல்கள் எழுதித்தான். இந்த படத்துல பாடல் எழுதிப்பது எனக்கு பெருமை, ரொம்ப மகிழ்ச்சி. அது என்னுடைய தம்பி கார்வண்ணன் படத்துல வளர்ந்து வருகிற இளைய இசையமைப்பாளரோடு ஒளிப்பதிவாளர் என் தம்பி துரைமுருகன் தான் அந்த காணொலியை காட்டினார். அந்த முன்னோட்டத்தை அவர் எடுத்தோன்னே கேட்டது, இது யார் ஒளிப்பதிவுன்னு. ஏன்னா எனக்கு தெரியுது அப்படின்னு. அது சுகுமாரனோட அதான் நினைச்சேன் அப்படின்னு. அவனுடைய ஒளிப்பதிவு ரொம்ப சாதாரண ஒளிப்பட கலைஞனாக தான் வந்தான். அப்புறம் சேர்ந்து மிக உரிய காலத்துக்குள்ள அதை கற்றுக்கொண்டு தன்னுடைய திறமையை வளர்த்து சிறந்த ஒளிப்பதிவாளர்களில் ஒருவராக தன்னை நிலைநிறுத்திக்கிட்டான். அவனுடைய கும்கி ஆகட்டும், அதுக்கு முன்னாடி வந்த மைனா, இந்த 2 படமும் மிகச்சிறப்பா. கும்கிலாம் வந்து ஒளிப்பதிவு வந்து அசாத்தியமா செஞ்சிருப்பான். அது நிறைய ஆற்றலை வெளிப்படுத்தினா. அப்புறம் தம்பி சிவகார்த்திகேயன் நடித்த இந்த மான் கராத்தே அந்த படத்திலேயே அவன்
ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் ஒளிப்பதிவு. இதிலேயே பார்த்துருப்பீங்க, அந்த அதிகாலை அந்த ஒளியை உள்வாங்கி அவன் பதிவு செஞ்ச விதம், அந்த சூரிய ஒளியை உள்வாங்கி பதிவு செஞ்ச விதமெல்லாம் அவ்வளவு அழகா இருக்கும். அந்த காடுகளில் வயல்வெளிகளில் அவனுடைய கருவி பயணிச்சு போற இது அவ்வளவு தெளிவா இருக்கும். அது பேசிய தொகுத்து வழங்கியவர்களோட சொன்னாங்க, அவர் சுருக்கமா பேசிட்டாருன்னு. அவர் தான் மொத்தமாவே தன்னுடைய ஒளிப்பதிவு கண்களால பேசிட்டாப்ல. என்னுடைய தம்பி என்பதுல எனக்கு ரொம்ப பெருமை. அவன் தம்பினா சும்மா தம்பி இல்லை, சொந்தமான தம்பி. அவனுடைய அண்ணனும் ஒளிப்பதிவாளர் தான். அவனும் நிழல் பட கலைஞனா, ஒளிப்பட கலைஞனா வந்து திரைப்பி மிகப்பெரிய ஒளிப்பதிவாளராக வந்து பல படங்களை செஞ்சு என் தம்பி ஜீவனுடைய தம்பி தான் என் தம்பி சுகுமார் அவர்கள். இப்போ இதில் நடித்திருக்கிற கலைஞர்கள் என்னுடைய அண்ணன் மனோஜ்குமார் அவர்கள் மிகச்சிறந்த வெற்றி படங்களை, மண்ணுக்குள் வைரம்னா அவரே ஒரு மண்ணுக்குள் வைரம் தான். முதல் படத்துல அவ்வளவு ஒரு துணிவோடு ஒரு கதையை தொடுவதற்கு ரொம்ப துணிச்சல் வேணும். அதுல உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு என்ன உறவு என்னன்ட்டு. ஆனால் அவரு எங்க அப்பாவிடமிருந்து வெளியில வந்து மண்ணுக்குள் வைரம் படத்தை எடுத்து அந்த படத்துல ரொம்ப சிறப்பா இருக்கும். படம், உரையாடல், எல்லா கதாபாத்திரங்கள்லாம். முதல் படத்திலே நடிகர் திலத்தை இயக்குறதுன்னா அது சும்மா சாதாரண இது இல்லை. என்ன ஆமா, எங்க அப்பா என்ன பாடுபடுவார் பசுமல்ல. முதல் மரியாதை எப்படின்னு தெரியாது, நான் தான் அதுக்கு எழுத்தாளர். என்ன சொன்னாலும் எங்க அப்பா வந்து உரையாடலை ஏத்துக்க மாட்டார்ல. 2 பேருக்கு ரொம்ப நேரம் சண்டை நடக்கும். அங்க நாற்காலியில எங்க ஐயா என்னையே பார்த்துருப்பாரு. என் மேல ரொம்ப அன்பு. என்னதான் ஐயா பிரச்சனை உனக்கும் உங்க அப்பனுக்கும்? இல்லைங்க, நான் என்ன எழுதி கொடுத்தாலும் அதை வேணாம்னு கிழிச்சு போட்டேன், தூர போட்டேன். என்ன நீ என்ன நினைக்கிற, நான் என்ன பேசணும்னு நினைக்கிறேன், எனக்கிட்ட சொல்லு, நான் கேட்குற பேச்சுக்கிட்டேன். அவ அது சொல்லிடுவோம். காட்சி நடந்து இதுவரவுல இந்த இடத்துல எங்க ஐயா எங்க அப்பா என்ன ஓகே அப்படின்ட்டு போயிடுவாங்களா. ஏல சொன்னோன்னே எங்க ஐயா அந்த வேட்டி எடுத்து தொடச்சிட்டு இப்படி தேடுவோம். அப்புறம் நான் அந்த கூட்டத்துல நிற்பேன், அப்படி பார்த்துட்டு ஓகே அப்படின்னு கேட்பாரு. ஏன்னா நான் நீ சொன்னது வந்துச்சா அப்படின்னு ஓகே அப்படின்னு. ஒரு 2-3 தடவை இது நடந்துகிட்டு இருக்குது. எங்க அப்பா கவனிக்கல. ஒரு தடவை நம்ம ஓகே சொன்ன பிறகு வேற யார்கிட்ட ஓகே கேட்கிறாரு, யாரு அப்படின்னா அப்படி திரும்பி பார்த்தா கூட்டத்துல நானு உடனே இங்க என்ன நடக்குது அப்படின்னு நான் ஒரு பக்கம் ஓட, எங்க ஐயா ஒரு பக்கம் ஓடி தெரிஞ்சு அப்புறம் அது மாதிரி அவர்கிட்ட அந்த பெரிய மேதையை வந்து முதல் படத்துல இயக்குறது என்பது சாதாரண ஒரு பெரிய வாய்ப்பு. மண்ணுக்குள் வைரம்னா வைரம் தான். அதுக்கப்புறம் எங்க அண்ணன் எவ்வளவு வணிக படங்கள் எடுத்துட்டாங்க, பெரிய வெற்றி படங்கள் எல்லாம் கொடுத்துட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி இதில் நடிச்சிருக்காங்க. அப்புறம் எங்க அண்ணன் தேனப்பன் எவ்வளவு பெரிய படங்களை தயாரிச்சாங்க. அவை தன்மையெல்லாம் எங்க அண்ணனுடைய தயாரிப்பு தான். இப்ப பார்த்தா எங்க அண்ணனை பாக்குறதுன்னா நம்ம படங்கள்ல பாத்துக்க வேண்டியது இருக்கு. இப்ப நடிக்க வந்துட்டாங்க. ஆனாலும் எங்க அண்ணனை வந்து அவரு குணத்திற்கும் அவர் படத்தில் நடிக்கிறது, வில்லனா நடிக்கிறாரு, சகிக்க முடியல. அண்ணனா வில்லனா எதுக்கு நடிக்கணும் அப்படின்ட்டு. அவ்வளவு நல்ல மனிதன். தேனப்பன் வந்து ஒரு சிறந்த தயாரிப்பாளர், சிறந்த நடிகர்களோட மிகச்சிறந்த நிர்வாகி. அதனாலதான் எங்க அண்ணன் கமலஹாசன்லாம் அவரை கூடவே வச்சிருந்தாப்புல. அப்படிப்பட்ட ஒரு திறமையான ஒரு மனிதர் எங்க அண்ணன் தேனப்பன் அவர்கள். அதுக்கப்புறம் எங்க ஐயா மகன் தொகுப்பாளர் சொன்னாங்க, உங்களுடைய தமிழ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு. தமிழ் கடலின் மகன் வந்து தமிழ் பேசலைன்னா அப்புறம் என்ன இருக்குது சொல்லுங்க. எங்க அப்பா, நான் அப்பான்னு தான் சொல்லுவேன். அழைச்சா ஐயா 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 நல்லா இருங்கய்யா, நல்லா இருங்கய்யா, என்னங்கய்யா அப்படின்னு. ஒன்றும் இல்லை ஐயா, படிக்கணுமையா, வாழ்க தமிழுடன். எல்லாரும் நம்ம வணக்கம் ஹலோ இப்படிதானே அழைப்பு எடுப்போம். நான் அழைச்சோன்னே நான் தானே தெரிஞ்சிடும், வாழ்க தமிழுடன் சொல்லுங்கய்யா அப்படி பேசுவோம். அவ்வளவு ஒரு அன்பு. தமிழ் கடல்னா தமிழ் கடல் தான். ஒன்று சொல்றேன், நானும் எங்க ஐயா மைனும், நான் தம்பி படம் இயக்குறேன். நாங்கள் எல்லாம் ஒன்றா பணி செய்கிறோம். அதில் கவி பேரரசு முத்தமிழ் பேரறிஞர் ஐயா வைரமுத்துக்கிட்ட பாடல் வாங்க போகிறோம் 2 பேரும் இல்லையா ஐயம்மனே. அப்போ இங்கே இருக்குது ட்ரஸ்ட்புரத்தில். அங்கே போய் உட்காந்து பேசிக்கும்போது நான் அறிமுகப்படுத்துகிறேன் ஐயாவோட பையன் அப்படின்னு. உட்காருங்கன்னு பேசிட்டு ஐயா சொன்னது ஞாபகம் இருக்குது வைரமுத்து அவர்கள். தம்பி, கம்பன் கூட அவன் எழுதின காப்பியத்துல கொஞ்சம் வரிய மறந்தாலும் மறந்திருப்பான், ஆனா அப்பா மறந்திருக்க மாட்டார் அப்படின்னு இல்லையா.
அவ்வளோ பெரிய அறிஞன் அவர். தமிழ் கடல்னா சும்மா இல்லை, அப்படி ஒரு பேரறிஞருடைய பெரிய தமிழ் பக்கிஸ்தானினுடைய மகன் எங்களுடைய ஐயா மகன். எனக்கு எப்போவும் எங்கள் ஐயா மையன், அவருக்கு எப்போவும் நான் அராஜனம் தான். வேற அதுக்கப்புறம் சொல்லணும்னா எங்கள் அண்ணன் எம்எஸ் பாஸ்கர் சொல்லி சிரிச்சுக்கிருந்தான். இவெல்லாம் ஏன்டா நடிக்க வந்தான்னு சில பேர் தோணும். எங்கள் அண்ணன் ஏன் இவ்வளோ நாள் நடிக்க வரலைன்னு தோணும். ஒரு பின்னணி கலைஞனாகவே இருந்து திரைமறைவிலே தன் குரலாலேயே பல பேருக்கு நடிப்புக்கு உயிர் ஊற்றிய ஒரு மாபெரும் கலைஞன். ஒரு காலம் அவரை கைவிடாமல் கொண்டாந்து நம்ம முன்னாடி நிறுத்திடுச்சு. எந்த கதாபாத்திரம்னாலும் ஆகச்சிறப்பாக செய்யக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு தமிழ் திரையுலகில் எங்கள் அண்ணனுக்கு தான் இருக்கு. அது பல படங்களை சொல்லலாம். அது சிறிய கதாபாத்திரம் பெருசு அப்படிலாம் கிடையாது. அது ஒரு தவம். என் தம்பி சொல்லும்போது சிவாஜி மாதிரின்னு எங்கள் அண்ணன் கூச்சப்பட்டார். நாங்கள் உங்களை சிவாஜின்னு சொல்லலை, அது மாதிரின்னா மாதிரின்னு அப்படின்னா அந்த ஈடுபாடு. உதாரணமாக இப்போ எங்கள் ஐயாட்ட சொல்கிறேன். எங்கள் ஐயாவுக்கு பசுமன் படத்தை நடிக்கும்போது அண்ணன் சிவகுமாரை உங்களுக்கு தெரியும், அது ஒரு பிசாசு. ராதிகா மேர தெரியும், அவங்க ஒரு பிசாசு. எல்லாருமே மிகச்சிறந்த கலைஞர்கள். அந்த திரையை உயிரா நேசிக்கிற ஒரு கலைஞர்கள். இது எங்கள் அப்பா கண்ணன் ஐயா ஒளிப்பதிவு எல்லாம். இப்போ இவங்க என்னன்னா எப்போ படப்பிடிப்புனாலும் அதிகாலையில் ஒரு 5 மணி, அதிகாலையில் ஒரு 4 மணி அப்படி வச்சா இங்கேருந்து வண்டி போய் நாங்கள்லாம் நிற்கும்போது ஒரு நாற்காலியை போட்டு ஒரு ஆள் உட்கார்ந்துருக்கோம். அது யாருன்னா எங்கள் ஐயா நடிகர் திலகம் அவர்கள் உட்கார்ந்துருப்பாங்க. தினம் கூச்சப்படுவாங்க, என்னடா நம்ம இவ்வளவு முன்னாடி வந்தோம், அதுக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்காருடா அப்படின்னு நினச்சி இவங்க எல்லாம் கூடி பேசுகிறாங்க. நாளைக்கு எப்படியாவது நம்ம சீக்கிரம் அவருக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷமா அதுக்கு முன்னாடி வந்துடணும்னு. புரியுதா உங்களுக்கு? எல்லாரும் பேசி வச்சு வரும்போது அதே மாதிரி முன்னாடி நாற்காலி போட்டு உட்காந்துருக்காப்புல. ஏண்டாடே ஐயோக்கிய பேரெல்லாம் எனக்கு முன்னாடி நீங்கள் வந்துடுவீங்களா அப்படின்னு. அந்த இதில் இத்தனை படம் நடித்தோம். அந்த ஈடுபாடு, அந்த முனைப்பு, அந்த ஆர்வம், ஒரு துளியும் குறையாத ஒரு மகனை நம்ம பார்க்கவே முடியாது திரையுலகில். அது மாதிரி இப்போ எங்கள் அண்ணனுக்கு என்னன்னா எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த அர்ப்பணிப்பு முழுக்க உள்வாங்கி அந்த கதாபாத்திரத்தின் தன்மையோடு இணைந்து வெளிப்படுத்துகிற ஆற்றல் இன்றைய தலைமுறையில் எங்கள் அண்ணன் எம்எஸ் பாஸ்கருக்கு இணையா யாரும் இல்லை. அது சின்ன இப்போ நீங்கள் அண்மையில் இப்போ ஓடிக்கொண்டிருக்கிற டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த படத்தை பார்த்தீங்கன்னா கூட அந்த பையனை தம்பி சசியை இவர் கொடுமைப்படுத்துறாருங்கும் போது நம்ம கோபமா வரும். அவன் நிற்கும் போது அவன் நான் கேரளா மலையாளின்னு சொன்னது இல்லை, நான் இலங்கையிலேருந்து வந்திருக்கேன், இல்லை தமிழன்னொன்னே சாவியை தூக்கி போட்டு வண்டிடு சேவ் பண்ண போகணும் அப்படிவார்ல. அது இங்கிலீஷ் நடி. என்ன இங்கிலீஷ் நடிகன்? எங்க அண்ணன் கருப்பா போயிட்டானே ஒழிய அவன் இங்கிலீஷ் நடிகெல்லாம் பெரிய நடி, மிகப்பெரிய கலைஞன். அவனுக்கு ஒரு வரம் வந்திருப்பாருங்க, தாத்தா காமராஜுக்கு குரல் பதிவு கொடுத்த கலைஞர். அது எவ்வளவு பெரிய இது. எப்படி சிலர் இதெல்லாம் இன்னும் எனக்கு நான் ஒரு தாய் குழந்தையோட ஐயா என் புருஷன் இப்படி போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சா, ஏன் பிடிச்சிட்டு போனாங்க, சும்மா பிடிச்சிட்டு போயிருக்க மாட்டாங்களே, இல்லை சாராயம் தானே பாத்தியா, சாராயம் தானே ஐயா என் குடும்பம் கிடுமா அதுனா சேச்சே பாப்போ பாப்போ. அதெல்லாம் கொலகார போய் கொலை பண்ணா அவனை மன்னிக்கலாம், ஒரு குடும்பம் தான் போகும். சாராயம் வச்சா தான் ஊரே நாசமாகி போயிடும், போப்பா உடனே மன்னிக்க முடியாது அப்படிம்பாரு. அதெல்லாம் அது அந்த அவர் என்ன உடல் மொழியில நடிச்சாரோ அதே அளவுக்கு தன்னுடைய குரல் வளத்தால குரல் நடிப்பில் போய் பொருத்தி பேசுறதுங்கிறது குரல் கலைஞர்கள்ங்கிறது சாதாரணம் கிடையாது. அப்படி எண்ணற்ற படங்களுக்கு உயிர் கொடுத்த மகன் இன்னைக்கு திரையில நம்ம பார்க்குறோம். நானே எங்கள் ஐயா மையனும் பேசிக்கிட்டு இருந்தாலும் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாதா அப்படின்னு. அது அவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு கலைஞன் எம்எஸ் பாஸ்கரன் தான். அவர் இந்த படத்துல நடிச்சிருக்கிறார். அது என் தம்பியோட இயக்கத்துல. என்கிட்ட கேட்கிறார், நீ ஏன்டா எனக்கு வாய்ப்பே கொடுக்கல, நான் படம் எடுக்கிற நிலைமையிலையாண்டா இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்னுடைய தம்பி விமல், நாங்கள் அவனை கதாநாயகனா பார்க்கறது இல்லை, எங்கள் குடும்பத்தில் ஒரு இளைய தம்பி அவன். எங்களுக்கு எல்லாருக்கும் அப்படித்தான், அவன் மேலே நாங்கள் எல்லாரும் பேரன்பு வச்சுருக்கோம். எங்கள் குடும்பங்கள்ல இருக்கிற எல்லா நிகழ்வுலையும் அவன் இருப்பான். அப்படி செல்ல தம்பி அவர். அவனுடைய வெற்றி அவனுடைய வளர்ச்சியில் எங்களுக்கெல்லாம் பெரும் ஆர்வமும் பெரும் மகிழ்ச்சியும் இருக்குது. இன்னும் அவனுக்கு களவாணி மாதிரி படம் வரணும், இருந்தாலும் அவனுக்கு வாகை சுடவா மாதிரி படம்
நிறைய வரணுங்கிறத என்னுடைய இது. அந்த படத்துல என் தம்பி சக்குனமும் இன்னும் அவனுக்கும் அந்த மாதிரி ஒரு படம் வரணும். என் தம்பி விமலுக்கும் அவ்வளவு சிறந்த ஒரு படம். அது பல விருதுகளை எல்லாம் வென்றது. ஒரு வாழ்வியலை அந்த வறண்ட நிலப்பகுதியில் வாழ்கிற செங்கல் காலவாயில் இருக்கிற அந்த மக்கள், அந்த பிள்ளைகளின் கல்வி, எவ்வளோ சிறந்த படைப்பில் நடித்து அந்த தம்பி இதில் கதாநாயகன் நடிச்சிருக்கிறார். சாயா அவங்க எங்கள் அண்ணன் பொண்ணு, அவங்க மறந்துருப்பாங்க. ஒரு தடவை எங்கள் அண்ணன் மகள் நடிச்சுக்கிறதுக்காக அறிமுகப்படுத்தினார் யார் கண்ணன். நாங்கள்லாம் ஒரே குடும்பம். அதில் நம்ம வீட்டு பொண்ணு நம்ம படத்தில் நடிச்சிருக்கிறது பெருமை. அடுத்து சாஸ்விதா அவங்க கேட்டேன். அவங்க பேர் கனிமொழின்னாங்க. அவங்க இப்போ சேஸ்வதா ஏதோ பேரை மாற்றி வச்சுருக்காங்க. தமிழ் எப்படி அழியுதுன்னு கேட்டிங்கன்னா இப்படித்தான் கனிமொழின்னு ஒரு பேரை மாற்றி வைக்கிறது அப்படிதான். என்ன பண்ணுறது, ரெயின்போன்லேயே தமிழ் எழுதுங்கன்னு சொல்கிற நிலைமையில இல்லை. அதெல்லாம் நம்ம மொழியில் பேர் வச்சுக்கிறது கூச்சப்பட வேண்டியது இல்லை. நீங்கள் நல்ல பேர், அதெல்லாம் உங்கள் பேர் கனிமொழி அவர்கள். அடுத்து என்னுடைய தம்பி குரு சுரேஷ், என் மண்ணுக்காரன், என் மேலே பெரிய பாசம் கொண்டவன். என்ன மனசில் பட்டதை கூச்சமெல்லாம் பேசுவான். அது மற்றவங்களுக்கு வெறுப்பாக இருக்குது. இப்போ என்னையெல்லாம் பார்த்தா சில பேருக்கு அருவறுப்பாக இருக்குது, வெறுப்பாக இருக்குது. என்னத்தையோ பேச்சு கிடக்கிறாப்புல இருந்தால் அப்படின்னு. அது மாதிரி தான் அது அவனுடைய இயல்பு. அவனுக்குள்ள நல்ல ஒரு மனிதன் இருக்கான், நல்ல மனிதாபிமானம் இருக்கு. இது உட்காரு. சிவன் கைகட்டி நின்னா சரியா இல்ல. என் பாட்டேன் ஆதி பெரும்பாட்டன் கைகட்டுறது சரியா இருக்குது. அதுக்கப்புறம் விஆர் அவரு, விமல் அவர், நீங்க நல்லா வரணும், நல்ல உடலை நல்லா பேண்டுறீங்க, உங்களுக்கு பாராட்டு. நீங்க அதை தொடர்ச்சியா செய்யுங்க. இன்றில் என்றாவது சரியான வாய்ப்பு வந்துடும். என் தம்பி அருண் விஜய் தெரியுமா, OMCல நாங்கெல்லாம் பயிற்சி எடுப்போம். அப்ப அவன் நல்லா உடலை வச்சிருப்பான். வாய்ப்பு சரியா வரலை. நான் சொன்னேன், நீ இதை மட்டும் சரியா செஞ்சுக்கிட்டே இரு, ஒரு நாள் நீ சரியான இடத்துக்கு வந்து வென்றுவாங்க. அதே மாதிரி அவனுக்கு படம் வந்து அடிச்சிட்டான். தடயம் அந்த படங்கள்லாம் வந்து குற்றம் 23 அடிச்சிட்டான். அதனால அதை மட்டும் சரியாகுங்க. உங்களுக்கு ஒரு சான்று உட்காருங்க சார். எனக்கு எங்கள் அண்ணன் சரத்குமார் நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன். நாங்கள் ரொம்ப நெருக்கம். விண்ணூர்தி நிலையத்தில் சந்தித்தோம். இப்போ பொன்னியின் செல்வன் வெளியாயிடுச்சு. வணக்கம் இந்த வயசுல ஐஸ்வர்யா ராய் ஜோடி கேட்குது அப்படின்னு பொறாமேடா. அவர் சார் டே உடலை நல்லா வச்சுக்கிட்டா எந்த வயசுலையும் சாதிக்கலாம்டாங்க. அதை தான் எல்லாருக்கும் சொல்றேன். நம்பிக்கையோடு இருங்க, சாதிக்கலாம். அப்புறம் எல்லாரையும் சொல்லிட்டேன். தம்பி புவன் படத்தொகுப்பாளர். அதுக்கப்புறம் அம்மா ஆதிரா அவர்கள், அவங்க எங்கள் ஊர் பொண்ணவங்க, பாண்டிச்செல்வி அவங்கள வந்து இன்னைக்கு பார்த்தாலும் அந்த மருது படத்துல 2 கையிலையும் கம்பெடுத்து சுத்துறதா இந்த காட்சி தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ரொம்ப அருமையான பெண்மணி. நமக்கு தமிழ் திரையுல கிடைச்ச ஒரு இயல்பான முகம், இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு திறமையான கலைஞர் அவங்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் எல்லாரையும் சொல்லிட்டு நினைக்கிறேன். என் தம்பி சுகுமார் இருக்கான். அவ திரையுலகத்தை தாண்டி நடிப்பு, இதை தாண்டி என் மேல அன்பு கொண்ட ஒருத்தன். அவனுக்கு மொழி இனப்பற்று அதிகம். காதல் படத்துல இருந்தே தம்பி சுகு எனக்கு தெரியும். அப்புறம் மகேந்திரன் சிறந்த கலைஞன். அவனுக்கு வாய்ப்பு சரியா அமையல. அவன் நடித்த சல்லியர்னு படம் இருக்குது, சல்லியர்கள். அதில் அவன் தான் கதாநாயகன். மிகச்சிறப்பாக நடிச்சிருப்பான். இருக்கானா போயிட்டான். மகேந்திரன் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருப்பான். ஒரு போராளியாக வந்திருப்பான். அவருக்கு காலம் இருக்கு, எங்கே போயிருப்பது. நல்ல திறமையான கலைஞன். அப்புறம் என் தம்பி துரைமுருகன், சரி, அவன் சமூக பற்றாளர், சமூக ஆர்வலர். ஆமாம், என் தம்பி கிடாரி அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அது காலையில் கிடாரி மாடுகள் நாங்கள் சொல்லுவோம். அது ஒரு திமிர் எடுத்த திணவு எடுத்தது அது சொல்லுவோம். அது கிடாரி படத்தில் ரொம்ப அருமையான இது கையாண்டிருக்கு. குறிப்பாக எங்கள் அண்ணன் வேல ராமூர்த்தியுடைய கதாபாத்திரம் எனக்கு இன்னும் மனசில் இருக்கு. தம்பி பிரசாத் முருகேசன் அவர்கள். அதை நாங்கள்லாம் அந்த படத்தை பார்த்து யார் இயக்குனர்னு நான் எங்கள் ஐயா மேனும் பேசி பார்த்தோம். மத்தகம் பார்த்துட்டு தான் கேட்ட ஐயா மேனை, யார் ஐயா மேனை இவ்வளவு சிறப்பாக எடுத்துருக்கு, எங்கள் கிடாரி பட இயக்குனர் தானோன்னா அதுக்கப்புறம் நானே அழைச்சி பேசி வாழ்த்தினேன். ரொம்ப திறம்பட்ட. அவனுக்கு என் மேல அன்பு இருக்கு இல்லையா, அவனுடைய மகனுக்கு என் மேல பேரன்பும் பிடிப்போம். என்னை பார்க்கறதுக்காக வந்திருக்காருனாங்க. நாங்க வந்து
அவர் எந்த திசையில் இருந்தார், நான் எந்த திசையில் இருந்தேன்னு தெரியல. ஆனால் எங்களை ஒரு ஒரு உணர்வு வந்து இணைக்குது. அது எங்களுடைய மொழி இனப்பற்று. அப்போ அவர் எடுத்த படங்கள் இப்போதானே படம் வந்து பார்க்கும்போது அவர் பெட்டி கடை முதல் படம், அதுவும் கிராமத்தில் நடந்த அனுபவத்தில் எடுத்திருந்தான். அதுக்கப்புறம் தமிழ் குடிமகன், அது என் தம்பி துறை சொன்ன மாதிரி ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூகத்தினுடைய நிலையை இன்றைக்கு அந்த நிலை இருக்குது அப்படிங்கிறத படம் எடுத்தார். என்னுடைய தம்பி சேரன் அவர்கள் நடிச்சிருந்தாங்க. ரொம்ப அருமையான படம். நான் திரையில் பார்க்க முடியல, தொலைக்காட்சியில் தான் அந்த பார்த்தேன். அதை பார்த்துட்டு நான் பாராட்டி வாழ்த்து அறிக்கையெல்லாம் கொடுத்தேன். ரொம்ப சிறப்பாக இயக்கியிருந்தார். அது உரையாடல்கள், திரைக்கதை, அதன் போக்கு எல்லாமே மிக நேர்த்தியாக இருந்தது. அடுத்தது இப்போ இந்த படம் வந்து மிக சிறப்பாக வரும்னு நினைக்கிறேன். அவர் தொடர் ஒரு பிரச்சனையை, அந்த பிரச்சனையை பயந்து தான் அதை சரி செய்ய முடியாமையே போயிருக்கு. அது ஒரு சமூகத்தில் இருக்கிற பெரிய அவலம் தான். சில இதை பேச மறந்துடும் இல்லையா? மேல்பாதி மங்கலத்தில் கோயிலுக்குள்ள விடலைன்னா நமக்கு எதுக்கு பிரச்சனைன்னு நினைக்கிறாங்க. அது ஓட்டுக்காக நிற்கிறவன் தான் அதை சிந்திப்பான், நாட்டுக்காக நிற்கிறவன் அதையெல்லாம் சிந்திக்க முடியாது. நீ போட்டா போடு, போடலைன்னா போ, சரி எதுவோ அதுதான். உலகத்தில் என் அன்பு சொந்தங்கள் உங்களுக்கு சொல்லுவேன், உலகத்தில் சாதித்த எல்லோரும், இந்த உலகத்தை இவ்வளவு பெரிய மாறுதலுக்கு கொண்டு வந்த எல்லோரும் தன் மனச்சான்று வழிகாட்டுதன்படி நடந்தவன் தான் இவ்வளவு பெரிய மாறுதலை கொண்டு வந்திருக்கான். நீங்க சின்ன சமரசம் செஞ்சாலும் அது சரியா வராது. வெளியில என்ன சொல்றா, நீங்க ஒவ்வொருத்தனும் என்ன சொல்றா, உலகமே உன்னை இது செய் என்று சொன்னால் சரியில்லை என்று பட்டால் செய்யாத, உலகமே செய்யாதே என்று சொன்னால் சரி என்று பட்டால் செஞ்சிருந்த. அதுதான் கோட்பாடு. அதை தான் நம்ம செய்யணும். விவேகானந்தர் நமக்கு என்ன கற்பிக்கிறார்? எதற்காகவும் உண்மையை விட்டு கொடுத்துறாத, ஆனா உண்மைக்காக நீ எதையும் விட்டு கொடுங்க. இதே வெவ்வேறு வடிவத்தில் ஒவ்வொரு தத்துவ ஞானிகளும் மேதைகளும் சொல்லி வந்திருப்பாங்க. ஆனால் இதே தான் எங்க தலைவர் என்ன சொல்றார், நாம் சாகலாம், சாதாரணமானவர்கள், ஆனால் சத்தியம் தோற்றதாக சரித்திரத்தில் செய்தி இல்லை. நாம் சத்தியத்தின் பக்கம் நிற்கிற சத்தியத்தின் மக்கள் நாம் வெல்லுவோங்கிறத அது எனக்கு தான் தர்றாங்க. அது அந்த மாதிரி நம்ம எதிர்க்கும். நபிகளே என்ன சொல்றாரு, அநீதியை கண்டு அச்சம் இல்லாமல் துணிந்து எதிர்ப்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத்துங்கிற. அநீதின்னு தெரிஞ்சிருச்சு, அப்ப எதிர்க்கணும். செய்வார் என்ன சொல்றான், உலகத்தில் எங்கெங்க அநியாயம் நடக்குதோ அதை கண்டு நீ பொறுக்க முடியாமல் கோவப்படுவாய், ஆனால் நீனும் என் தோழனாங்கிறான். நீனும் என் தோழன் தான். நான் தம்பி படத்துல இறுதியில் அந்த உரையாடல் அவருடைய கோட்பாடு அதை எடுத்து போட்டிருப்பேன். அப்ப அது அச்சப்பட்டுக்கிட்டே இருந்தா மேல் பாதியில குடிக்கிற நீர்ல இந்த நூற்றாண்டுல ஒருத்தன் சிங்கத்தை கலக்கிறான்னா அதையும் சகித்துக்கிறது, எல்லாத்தையும் சகித்துக்கிறது. சகித்து தான் ஒரு அடிமை எப்படி பிறக்கிறான்னு நினைக்கிறீங்க? அடிமை எப்படி பிறக்கிறான்? அநீதியை கண்டு எதிர்க்க துணிவில்லாதவன் அதை சகித்துக் கொள்கிறான், தொடர்ந்து சகித்துக் கொள்கிறவன் அடிமையாகிறான். இவ்வளவுதான் அடிமையின் பிறப்பு. அப்படிதான் நம்ம அடிமை ஆயிட்டோம். எதை உங்களால ஏத்துக்க முடியுது? ஊழல் தெரியுது, லஞ்சம் தெரியுது, மணலெல்லி விற்கிறான் தெரியுது, சாரங்காய்ச்சி விற்கிறான், கஞ்சா வின்னு கொக்கைன் எல்லாம் விற்கிறான் தெரியுது, ஆனால் கேட்க முடியாது. இதுதான் இது காரணம் பயம். அதே எங்க தலைவர் இந்த மரணம் என்ற ஒன்றுக்கு பயப்படுவதாலே இந்த மானுட சமூகம் பல்வேறு துன்ப துயரங்களை தூக்கி சுமக்குதுங்கிறவங்க. எதுக்கு பயப்படணும்? நான் உயிரோடு இருக்கிற வரை சாவு என்கிட்ட வராது. நான் சாகும்போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன். மரணம் என்கிட்ட வரும்போது உயிரோடு இருக்க மாட்டேன். எதுக்கு பயப்படணும்? பயப்படுறதுனால ஒருத்தர் நீண்ட நாள் வாழ்ந்துருவானா நம்ம எல்லாம் பயந்துட்டே இருக்கலாம். அர்த்தமற்றது. பயம்ங்கிறது கோழைகளின் தோழன், அது வீரனுக்கு எதிரி. அது எங்களுக்கு அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கு கிடையாதுன்னு தான் எங்க தலைவர் எங்களை வளர்த்திருக்காரு. அது கிடையாது. அதுல ஒரு இயக்குனரா நீங்க என் தம்பி கார்வன் நினைப்பாக்குறீங்க. அவ படம் வந்து என் தம்பி துறையெல்லாம் பார்த்துட்டாரு, நான் பார்க்கல. அது பார்க்கறதுக்கான நேரம் வாய்க்கல. இந்த 3 பாடல்கள் அவர் எடுத்த முன்னோட்டம், அவர் சொல்லுகிற செய்தி, அதுலயே தெரியுது அவர் எதை தொட்டு எதை சொல்ல போறாரு அப்படின்னு. இங்க ஒண்ணு நீங்க கவனிங்க, மதம் மாறிக்கொள்ளக்கூடியது, ஆனா மொழியும் இனமும் மாறிக்கொள்ள முடியாது. அது அடிப்படையில நீங்க புரிஞ்சுக்கணும். மதத்தையும் தாண்டிய ஒரு புனிதம் இருக்கு, அதுதான் மனிதம். அதை யாரும் அவர்கள் தேடுவதும் இல்லை, போறதும் இல்லை. இஸ்லாமியருக்கு ஒரு உயிர், கிறிஸ்தவனுக்கு ஒரு உயிர், இந்துக்கு ஒரு உயிர் என்று கிடையாது. எல்லா உயிரும் யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான். ஆக மொத்தம் இப்ப நீ நானும் 10 மாதம் தான் நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை பாடினது நிலையில் வச்சுக்கணும். இதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. எல்லாருக்கும் எல்லா மதங்களையும் மனிதம் இருக்கு, எல்லா மதங்களையும் சிக்கல் இருக்குது. இதை கடந்து போய் இந்த உலகத்துல எல்லாரும் மனிதன் கொள்வதற்கு, இத்தனை உயிர் அழிப்பதற்கு எத்தனை விதமான ஆயுதங்களை கண்டுபிடிக்கிறான். ஆனா அந்த ஆயுதங்களை எல்லாம் வெல்கிற ஒரு ஆற்றல் அவன்கிட்ட இருக்கு, அதான் பேரன்பு. அந்த அன்பால எல்லா ஆயுதங்களையும் வீழ்த்த முடியும்.
அதுதான் இன்னைக்கு நீங்க உலகத்துல எவன் பாடுனா புதியதொரு உலகம் செய்யும் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்பவன் பண்ணது என் தாத்தன் புரட்சி பாவலன் தான். அவனுடைய பேரனும் பேத்திகளும் கெட்ட போறனால வேரோட சாஞ்சிச்சு ஈழத்துல. அதானே அது சிக்கல். அந்த மாதிரி நேரத்துல இறுதி போர்க்கட்ட சூழல்ல என் தலைவன் இருந்து நான் வந்த பிறகு தொடர்ச்சியா பேசி பேசி சிறைப்படுத்தப்பட்டேன். யாருமே என்கிட்ட நெருங்க பயந்தாங்க. 1 ஆண்டுகளுக்கு மேல சிறையிலே இருந்துட்டேன். அப்ப அந்த நேரத்துல ரொம்ப சோர்வு. அப்ப என்னை தேடி ஒருத்தர் படம் எடுக்கணும்னு வர்றல ஒருத்தர் வேற வந்தவர். அவர் அதுக்கு முன்னாடி 2 படம் எடுத்துக்காரு. வந்து என்னோட வந்து படம் எடுக்கணும்னு சொன்ன அந்த மனநிலையில படம் எடுக்கலாம். ஆனா என்னோட வந்தது அவர் ஆறுதலா இருந்தது. அப்ப பேசும்போது அது காரணம் வந்து அவர் சொன்னார் மாதிரி நான் கத்தி கதறி வெடிச்சு இந்த தம்பி உதாரணமா இந்த ஈழ படுகொலை எப்ப பேசி பேசி சிறைப்பட்டோம் அது கவனிச்சிருக்காரு. ஒருத்தர் இப்படி பேசிட்டு இருக்காருன்னா அந்த ஈர்ப்பு அவர் திருநெல்வேலி இருக்காரு, நான் சிவகங்கையில இருக்கேன். எங்க 2 பேரையும் வந்து ஒரு இடத்துல சேர்த்த பிறகு இந்த படத்துக்கு இந்த இதுக்கு சம்பந்தம் இல்லை, இந்த பாடல்கள் சம்பந்தம் இல்லை. ஆனாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஒருத்தருக்கு இந்த பாடல்களுக்கு சம்பந்தம் இருக்கு. விழி மூடி மறைந்தாலும் முத்துக்குமரா எங்கள் மனதோடு நிறைந்தாயே முத்துக்குமரா, தாய் அன்போடு தனையேந்த முத்துக்குமரா, உன் பெரும் தியாகம் மறவோமே பச்சை தமிழா, நீ விழி மூடி மறைந்தாலும் முத்துக்குமரா, எங்கள் நீ மனதோடு நிறைந்தாயே முத்துக்குமரா, பகைமையும் துரோகமும் தாய் மண்ணை சூழ பாவிகள் கூட்டமோ நம்மை வந்து ஆள, எரிமலையாயளவே மறந்திங்கு போக, எலி பொறியில் எலியாய் தமிழனும் நோக, மனம் பொறுக்காமல் சென்னறுப்பாலே உனை தீண்டியே எம் உணர்வையே எரிய வைத்தாயே நீ. இந்த பாட்டு பாருங்க. விழி மூடி மறைந்தாலும் முத்துக்குமரா எங்கள் மனதோடு நிறைந்தாயே முத்துக்குமரா. இந்த பாட்டு ஆண்ட பரம்பரை இன்று மாண்டு போவதோ, ஆள பிறந்தவன் இன்று அடிமையாவதோ, வீர தமிழினம் இங்கு வீழ்ந்து போவதோ, வீணர் கூட்டம் இங்கே நம்மை ஆள்வதோ, எங்கள் இனத்தை அழிக்க துடிப்பவன் எவன், எரிமலை ஆற்றில் குளிக்க நினைப்பவன் அவன். இந்த பாட்டு தலைமகனே எம் பிரபாகரனே தலைநகரே திரிகோண மலையே. இந்த பாடல்கள் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல எல்லா இடங்களையும் ஒலிக்குது. எங்களுடைய இன உணர்வுள்ள மக்கள் கூட்டங்கள்ல இது பரவலா கேட்கப்படுது. எங்களுடைய கட்சி பாடல்ல இது ஒரு கொள்கை பாடலா பரப்பப்படுது. இந்த பாட்டை வந்து 2010ஆம் ஆண்டு இதை தயாரிச்சு நாங்கள் செய்கிறோம். இது தம்பி இசைவேந்தன் ஒரு தம்பி எழுதின பாட்டை என்னுடைய அன்பு மைத்தனர் கவிதாஞ்சனை வச்சு இந்த பாடல்களை பதிவு செஞ்சோம். அதுக்கு அன்றைக்கே 10 லட்சம் ரூபாயை செலவழித்து இந்த பாட்டை பதிவு செய்து கொடுத்த தம்பி தான் என்னுடைய ஆர்வீர் தம்பி சாரவண்ணன். அவனுக்கு இந்த மொழி மீதும் இனத்தின் மீதும் இருக்கிற பற்றுக்கு இதுவே உங்களுக்கு ஒரு சான்று. நாங்க 2 பேரும் இணைந்தோம் அப்படின்னா மொழி அழிந்தால் இனம் அழிந்து விடும். தமிழ் இல்லைன்னா தமிழர் இல்லை, தமிழர் என்ற இனம் இல்லைன்னா நாடு இல்லை, எவ்வளவுதான். இங்க எல்லாரும் தமிழ் தேசிய அரசியல், தமிழ் தேசிய அரசியல்னா ஒரு தீண்டத்தகாத வார்த்தை போலவும் வேற்றுக்கிற சொல்பவனும் ஒரு மொழி காக்க, இனம் காக்க, மண் காக்க, மண்ணின் வளம் காக்க, மண்ணின் மக்களின் நலம் காக்க, அந்த மக்களின் மானம் காக்க ஒரு அரசியல் இருக்கு. அந்த அரசியல் தான் தமிழ் தேச அரசியல். இதெல்லாம் தேவையில்லைன்னா இது தேவையில்லை. அதான் சொல்றாங்க, இது தேவை. எங்கள் முன்னவர்கள் கே.ஆர்.பி. விஸ்வநாதனோ, அண்ணல் தங்கவோ, மறைமலையடிகளோ, அல்லது சிவானந்தமோ, சிங்காரவேலரோ, ரெட்டமலை சீனிவாசனோ, ஐத்தியாச பண்டிதரோ, மாப்போசியோ, சீபா ஆதித்தனாரா வரும்போது அவனுடைய பேரன் சீமான் நிக்கிற புறச்சூழல் இல்லை.
அன்னைக்கு காவிரியில் தண்ணி கட்ட அடிச்சு விரட்டல, அன்னைக்கு கச்சத்தையை பறித்து கொடுத்துட்டு சுட்டு சுட்டு 840 மீன் ஒன்று சுட்டு போடல. மீத்தேன் எடுக்கும் நீ பூமி தாய் ஈரக்குறைய அறுக்கல, அணுவுல ஸ்டெர்லைட் இப்படி நச்சு ஆலைகளை நிறுவி எங்களை கொல்லல. எதை தேடினாலும் இந்த அரசியல் தேவைப்படுது. தேவைதான் கண்டுபிடிப்பின் தான். இந்த அரசியல் வேணுமா, ஜெயிக்குமா ஜெயிக்காதா, அதை விட தேவையா தேவையில்லையா, அதுதான் கோட்பாடு. அந்த அடிப்படையில் நாங்க இணைந்து பணி செய்தோம். என் தம்பி என்னோட ஒரு தம்பியா, உணர்வால இணைந்தாலும் உறவான ஒரு உயிரான தம்பியா, எனக்கு முதன்மை தளபதியா களத்துல நின்னா என் தம்பி கார்வண்ணன். அவன் நாங்குநேரி தொகுதியில 2016ஆம் ஆண்டு நாங்க 234 சீமா வர்றாப்புல 234 பேர் முதல்ல இருக்கானா கட்சியிலன்னு கேட்டாலாம் இருக்கு. இப்ப மறுபடியும் போறானா தனிச்சுன்னு கேட்கிறாலும் இருக்குது. அப்ப போட்டோம். அதுல நாங்குநேரியில ஒரு தளபதியா நின்று களத்துல பணி செய்தவன் என்னுடைய தம்பி கார்வண்ணன். வெறும் திரைப்பட இயக்குனர் நினைச்சுக்கீங்க, அவனுக்குள்ள இருக்கிற போர்க்குணம் தான் இந்த மாதிரி கதைகளை தொடணும்ட்டு. அன்னைக்கு அவனுக்கு ஆதரவு இல்லை, இன்னைக்கு அண்ணன் இருக்கு, அண்ணனுக்கு பின்னாடி பெரிய படை இருக்கு. அதனால அவன் ஒண்ணும் இல்ல. திரையரங்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு அச்சப்படுற சூழல்ல நம்மளை தள்ளி விட்டுருக்காங்க. அதெல்லாம் மாறும். அதுக்கு ஒரு காலம் வருது. காலம் வரும் என்று காத்திருந்த தலைவனின் பிள்ளைகள் இல்லை, எங்களுக்கான காலத்தை உருவாக்கிய தலைவனின் பிள்ளைகள் நாங்க. எல்லாரும் நீரின் போக்குல நீரில் நீஞ்சினவங்க இருக்கான், நெருப்பாற்றில் நீஞ்சியவன் எங்கள் தலைவன், அவன் பிள்ளைகள் நாங்க. இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து ஒரு தடவை பேசும்போது பேச்சுவாக்குல சொல்றாப்புல, இந்த சாவு மனிதன் இந்த மரணம் ஒன்று பயப்படுறதுனாலதான் எல்லா சிக்கலையும் எதிர்கொள்ள வேண்டியது இருக்குதுன்னு ஒரு தடவை சொல்லிடுறாரு. திருப்பி தம்பி போறான் திருப்பி அப்படிங்கும்போது ஒரு தடவை சொல்றாரு, சாக துணிஞ்சிருங்க எல்லாம் உங்களுக்கு சாதாரணமாயிருந்துட்டு. ஏன்னா சாக பயந்தவன் தரித்திரமாகிறான், சாக துணிஞ்சவனே சரித்திரமாகிறான். சான்று சாக்ரட்டிஸ் மரண தண்டனை விதிச்சாச்சு. அது குப்பியில வந்து விஷத்தை ஊத்தி வச்சாச்சு. 1 மணி நேரம் கழிச்சு குடிக்கலான்றான். யாரு? விஷத்தை ஊத்துனவன். வச்சு கையெடுக்கிறது எடுத்து குடிச்சிடறவில்ல, சாவுக்கு பயப்படல. 1 மணி நேரம் கழிச்சு குடிக்கலான்றான், உங்களுக்கு அவகாசம் கொடுக்குறவன் எடுத்து குடிச்சிடறவில்ல. அதனாலதான் அவன் சரித்திரத்தில் அவனுக்கு இடம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். பகத்சிங் வந்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தா விட்டுறேங்கிறான், தூக்கி சண்டன் இல்லை. ஆளுநருக்கு கடிதம் போகுது, பகத்சிங் அனுப்புறான். மன்னிப்பு கடிதம் தான் பகத் கேட்டான்னு நினைச்சு பிரிக்கிறாப்ல. பிரிச்சா போய்த்துக்கிறா, நீ என்ன தூக்குல போட சொல்லியிருக்க, அதை ஏற்க முடியாது. நான் உனக்கு அரசியல் போர் செஞ்சிருக்கேன், அதனால என்னை துப்பாக்கியில சுட்டு கொள்ளு, இல்லைன்னா பீரங்கி வச்சு நெஞ்ச பிளந்து கொள்ளு, தூக்குல போடாத. ஏன்னா வந்து அப்படிதான் உங்களுக்கு அதை படிச்சுட்டு அவனுக்கு வேர்த்திருச்சு, மிரண்டுட்டான். அதனாலதான் சரித்திரத்துல அவனுக்கு இடம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இவ வந்து நண்பர்கள் சொல்றாங்க, பகத் நீ வெளியில வா, நம்ம வந்து இன்னும் வீரியமா போராடலாம், ஒரு மன்னிப்பு கடிதம் தானே எழுதி கொடுத்துட்டு வந்துருன்ட்டு. பகத் சொல்றான், எல்லாரையும் போலதான் எனக்கும் வாழணும்னு ஆசை இருக்கு, ஆனால் நான் வெளியில வந்து வீரியமா போராடுவதை விட இந்த மரண கயிற்றை துணிஞ்சு முத்தமிட்டன்னா பகத்தை போல வீரமிக்க மக்களை இந்த மண்ணின் விடுதலைக்கு பெற்று தர வேண்டும் என்று எண்ணற்ற தாய்மார்கள் விரும்புவாங்க. அதனால நான் அந்த தூக்கு கயிறை முத்தமிடுறேன். ஆனாலும் பகத்துக்கு அந்த வீரமிக்க மரணத்தை வெள்ளக்காரன் தர சரியா இல்லை, சம்மதிக்கல. தூக்குதான்ட்டான். தூக்குல போடும்போது அவன் கேக்குறான், நீ ஏன்டா இந்த காலத்தை ஏன்டா நீ வந்து துப்பாக்கியில சுட சொன்ன, ஏன் பீரங்கில சுட்டு கொள்ள சொன்ன? இல்ல, என் உடலிலிருந்து கடைசி உயிர் துளி பிதுங்கி வெளியேறுகிற வரை என் தாயிலத்தை என் கால்கள் தொட்டுக்கொண்டே இருக்கணும், அதுக்கு தான் நான் என்னை துப்பாக்கியில சுடுன்னு சொன்னேன்றான். திருப்பி தூக்குல போடும்போது அந்த கருப்பு அங்கி போட்டு மூடுவான்ல, பிளாக் மாஸ்க், 2 பேர் தான் எடுனேன், ஒன்னு பகத்சிங் இன்னொன்னு சதாம் ஹுசேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எடுறான்ட்டான் பகத்சிங், அந்த கருப்பு துணியை எடுறான்ட்டான். எடுத்துட்டு போட சொன்ன, ஏன்னா அந்த விழி பிதுங்கி என் உயிர் வெளியில கசிந்து போற கடைசி நொடி வர துளி வர என்னுடைய கண்கள் என் தாய் மண்ணை பார்த்துக்கிட்டே சாகணும்டான்னா. அதனாலதான் பகத்சிங் இன்னைக்கு அவ வந்து நம்ம சரித்திரத்தில் இருக்கான். சேகுவேராவை சுடுறதுக்கு எதிரி நிறுத்தும் போது இப்படி குறி வைக்கிறான். அப்படி குறி வைக்கும் போது, டியர் காம்ரேட், நீங்க என் நெத்திக்கு குறி வைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் இடது பக்கமா வாங்க, இப்ப சுடுங்கன்ட்டான். அதனாலதான் சேகுவேராவுக்கு இடம் உங்களுக்கு. அப்ப மரணத்துக்கு பாய்ந்தவெல்லாம் உங்களுக்கு தெரியும். விவேகானந்தர் சொல்றாருல, வரலாற்றில் எப்போதும் வீரர்களுக்கு தான் இடம், அடிமைகளுக்கு இடம் இருந்திருக்கு. ஏன் ஏழைகளுக்கு கூட வரலாற்றில் இடம் இருந்திருக்கு, கோழைகளுக்கு ஒருபோதும் வரலாற்றில் இடம் இருந்தது இல்லை. அதனால இதுக்கெல்லாம் பயந்தா ஒண்ணும் இல்லை. அப்ப அந்த துணிவுல தான் என்னுடைய தம்பி இந்த கருத்தை துணிஞ்சு எடுத்து படத்துல பதிவு செய்யறார். அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள்.
அவன் என் தம்பிக்கு இருந்த இந்த திரையுலகம் மேல இருந்த பற்று வெளிப்படுது பாருங்க. அவனே தயாரிச்சு, அவனே இயக்கி, அதுல ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சு, தொடர்ந்து இது தமிழ் குடிமானும் அவருடைய தயாரிப்பு தான், அவருடைய இயக்கத்துல இது பண்ணியிருந்தார். இப்ப அந்த முயற்சியை நான் முழுக்க பாராட்டுறேன். என் தம்பி கார்வண்ணனுடைய படைப்பு என்பது என்னுடைய படைப்பு. நானே இயக்கியது போல ஒரு மகிழ்ச்சி, எனக்கு ஒரு உற்சாகமும் ஒரு பெருமையும் இருக்கு. அந்த படம் உறுதியாக வெல்லும். உலகெங்கும் இருக்கிற என் உயிர் சொந்தங்கள் என் தம்பிக்கு நல்ல ஆதரவு கொடுத்து இந்த படத்தை மாபெரும் வெற்றி படமாக மாற்றணும். அதுதான் அது. ஏன்னா அரிய படங்கள் வந்து தவிர்க்கப்பட்டது. ஒரு நல்வாய்ப்பா இன்னைக்கு உங்களுக்கு அயோத்தி, இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி, இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து மக்களால் ஏற்கப்பட்டுருச்சுங்கும் போது மனசு ஒரு நிறைவாயிருக்கு. இப்போ என் தம்பி சூரியோட மாமன் இதெல்லாம் நல்லா ஓடுதுங்கிறாங்க. கேட்டுக்கிருவேன் ஒரு தடவை. ஐயா மேன் அது பார்த்தீங்களா, ஐயா மேனை பார்த்தீங்களா, நாங்கள் 2 பேரும் ராஜாகம் அந்த மலையாளத்தில் ஒரு படம் வந்திருக்கு, அது அதில் இருக்கு, ஓடிடியில் பார்த்துருங்க அப்படின்னு. அப்படி அந்த மாதிரி நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிறது. ஏன்னா இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் வேறு தளத்துக்கு போயிட்டும் இதை நேசின்னு, காதலிச்ச பொண்ணு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துற மாதிரி தான் இது. இது ஒன்றும் செய்ய முடியாது. எங்கள் அண்ணன் என்கிட்ட வந்து சொல்லும்போது, திரைக்கலை பேச்சு ரெண்டும் இராணுவத்தின் வலிமை மிக்க 2 பிரிவுகள்ப்பா. ஒன்றை செய்ய ஒன்றையோ கைவிட்டக்கூடாது, நீங்க 2ஐயும் செய்யணும்னு. ஒன்றை செய்ய 2ஐயும் செய்யணும் தான் நினைக்கிறேன். அத என் தம்பிக்கே திரையரங்கு கிடைக்காதுன்னு பயப்பட்டான்னா எனக்கு என்ன ஆகும்னு நீங்க யோசிச்சுக்கிறோம். அது கடினம். அதனால படம் எல்லா தம்பிகளும் எடுக்கிறாங்க, படை கட்டத்தான் பெரிய யாரும் இல்லை. அதனால இந்த வேலையே எனக்கு சரியா இருக்கு. என் தம்பிகள் அதை செய்யட்டும். ஆனால் இதை பார்த்து ரசித்து வாழ்த்துறது அது என்னுடைய பொறுப்பு. இங்கே என் தம்பி கார்வன் சொன்னா, நம்மளை நாம பாராட்டலை யாருன்னு இல்லை, அது சொல்லி சீசர் சொல்றான், நீ வந்து அடுத்தனை உன்னை எந்திரிச்சு உன் தகுதியை பாராட்டுற வர பொறுத்து இருக்காதடா, நீயே எந்திரிச்சு பேரறிவிப்பு செஞ்சிரு, நான் ஆக சிறந்தவன் அப்படின்னு சொல்லிருன்றான். அதனால இப்ப எங்க அண்ணன் MS பாஸ்கரை நாங்க பாராட்டல, யார் பாராட்டுவா? இப்ப என் தம்பி கூல் சுரேஷ் அவனே பேசிட்டான். ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவனை பைத்தியக்கார மாதிரி பாக்குறீங்க? இதுதான் பிரச்சனை. எங்க அப்பா இங்க பாருங்க, எங்க அப்பா இங்க பாருங்க, பசும்பன் படத்துக்கு பாட்டு இசைக்கிறது முதல்ல ரகுமான் அவர்கள் தான் இசை. அவன் 2 பேரும் வண்டியில போயிட்டு இருக்கான், எங்க அப்பாவே வண்டி விட்டுறாங்க. வண்டி விட்டு அதுல வந்து சொல்லுக்குள் வார்த்தையை சுருக்கி வைக்கும் சூத்திரதாரி கண்ணனுடைய ஆகாயத்தின் மறுபக்கத்தையும் அவருக்கு பார்க்க இப்படி வருது, திருப்பி எழுதி. அப்பா இப்படி நம்மளை நாமளே பாராட்டி பேசிக்கிறது நல்லாவா பாருக்கு? கேட்கறவங்க ஒரு மானே, நம்மளை நாமே பாராட்டிட்டாதான்டா, வேற எவனும் நம்மளை பாராட்ட மாட்டான்டா. அப்பத்தான் நான் முடிவு பண்ணேன், நீங்க ஓடும் போது எவனும் உற்சாகப்படுத்த கைதட்டலாம், நீங்களே கைதட்டிட்டு ஓடிட வேண்டியதுதான். வழிகிட்டே உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்கிறணும். இல்லைன்னா யாருமே பாராட்டணும் இந்த சமூகம் முன்னாடி வரவனுக்கு தான் கைதட்டும், 3வது வரவனுக்கு கைதட்டாது. அவன் சொல்றான்ல, முன்னாடி வந்தவனுக்கு 1வது வந்தவனுக்கு கைதட்டுற, அவன் வெற்றி கழிப்பிழைப்பா, நீ கைதட்டுறதே அவன் காதுல விழாது. ஆனால் 3வது வந்தவன் முதுகுல தட்டி கொடு, அவன் மரணம் வரைக்கும் உன்னை மறக்க மாட்டாங்க. அதனால நம்ம பிள்ளைகளுக்கு ஒண்ணு இருக்கு, தோல்விங்கிறது ஒரு பெரியது. தோல்விதான் வெற்றியின் தாய். தோல்வியே சொல்லுது, என்னைய தொட்டு விட்டு போனவன் தோற்றதாக வரலாற்றில் செய்தி இல்லையா? எளிதில் வென்றவனின் மீதையும் மலரை விட மெல்லிதா இருக்கும், தோற்று வென்றவனின் மீதையும் இரும்பை விட கடினமா இருக்குன்றான். அதனால அது ஒரு சிக்கல் இல்லை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அதுல என் தம்பி அவன் சொல்ல வந்த செய்தி, அதை எடுத்துக்கிட்ட செய்திக்கே ஒரு பாராட்டு, அந்த துணிவுக்கு ஒரு பாராட்டு. இல்லைன்னா நீ சீமானின் தம்பியா இருந்து பயனே கிடையாது. அதனால உனக்கு பாராட்டு. உலகமெங்கும் இருக்கிற நம் உயிர் சொந்தங்கள் நல்ல திரைப்படத்தை ரசிக்கக்கூடிய, ஏற்று பாராட்டக்கூடிய, கொண்டாடக்கூடிய மக்கள், இங்கே நல்ல திரைப்படங்களை கொண்டு போய் சேர்த்த செய்தியின் தூதுவர்கள் இருக்கிறார்கள். இங்கே ஊடக உறவுகள் எல்லாம் மதிப்புமிக்க பெருமக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் சிறந்த படத்தை பாராட்டி கொண்டு போய் சேர்க்கணுங்கிற பொறுப்பும் கடமையும் உள்ளவர்கள். உறுதியாக இந்த படத்திற்கு பேராதரவு கொடுப்பார்கள். என்னுடைய தம்பி தன்னுடைய முழு முயற்சியில் அவரே எழுதி இயக்கி தயாரித்து நடித்து, தம்பி விமல் அவரோட இளம் கலைஞர்களை எல்லாம் இணைத்து கொண்டு உருவாக்கி இருக்கிற இந்த பரமசிவன், ஃபாத்திமா இந்த படம்
மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள்.